திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. ஐம்பது அறுபதுகளில் சினிமாவை தூக்கி நிறுத்திய பெருமைக்குரியவர்களில் மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி. இருவருமே கிட்டத்தட்ட ஒன்று போலதான் சினிமாவிற்குள் நுழைந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இருவரும் நாடக மேடையில் இருந்து வெள்ளித்திரைக்கு நுழைந்த நடிகர்கள்தான். இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமாக கூண்டுக்கிளி திரைப்படம் அமைந்தது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து நடித்ததே இல்லை. அதன் பிறகு மக்கள் திலகமாக எம்ஜிஆரும் நடிகர் திலகமாக சிவாஜி கணேசனும் தங்களுடைய பெருமைகளை நிலைநாட்ட தொடங்கினார்கள். நல்ல குரல் வளம், தெளிவான உணர்ச்சிபூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் ஆகியவற்றோடு சிவாஜி ஒரு சிறந்த நடிகராக திகழ்ந்து வந்தார். எம்ஜிஆரை மக்களிடம் நல்ல முறையில் கொண்டு சேர்த்த படமாக காவல்காரன் திரைப்படம் விளங்கியது. அதற்கு முன் எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாலும் அவர் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம், நாடோடி மன்னன், அடிமை பெண், இந்த பக்கம் சிவாஜி கணேசன், மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற சரித்திர படங்களில் நடித்து பெரும் புகழை அடைந்தார். இப்படி இருவரும் மாறி மாறி தங்களுடைய திறமைகளை நிரூபித்து சமமான ரசிகர் பட்டாளத்துடன் சினிமாவில் வலம் வந்தனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே மோதல்கள் இருப்பதாக அப்போதைய செய்திகள் வெளிவந்து கொண்டே இருந்தன. ஒரு சமயம் எம்ஜிஆரை பார்க்க வந்த நிருபர் எம்ஜிஆரிடம், உங்களுக்கும் சிவாஜிக்கும் மோதல் இல்லை என்பதை நிரூபிக்க இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் மீண்டும் இணைந்து நடிக்கலாமே என்று கேட்டாராம். அதற்கு சிரித்தபடியே எம்ஜிஆர், இப்பொழுதிருக்கும் சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடித்து அந்த படம் ஒழுங்காக வெளியாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? படம்பிடிப்பு நடக்கும் இடத்தில் கேமரா வைக்கும் பொழுது யாருக்கு முக்கியத்துவம் இருக்கும் என எனக்கும் நன்றாக தெரியும், சிவாஜிக்கும் நன்றாக தெரியும். அதனாலேயே படப்பிடிப்புகளுக்கு இடையிலேயே பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி படமும் நன்றாக வந்து தியேட்டரில் வெளியாகும் போது என்னை பார்க்கும்போது என்னுடைய ரசிகர்கள் கைத்தட்டுவார்கள், சிவாஜியை பார்க்கும் பொழுது சிவாஜியின் ரசிகர்கள் கைத்தட்டுவார்கள். இதனால் ஏற்படும் கலேபரம் என்ன ஆகும் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் இருவரும் சேர்ந்து மீண்டும் நடிக்க வேண்டுமா என்று சிரித்தபடியே கேட்டாராம் எம்ஜிஆர். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.